முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். திருப்பரங்குன்றம் மலை அனைவருக்கும் சொந்தமானது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. கடவுள்கள் சரியாகத்தான் இருக்கிறார்கள், சில மனிதர்கள் தான் சரியாக இல்லை. திருப்பரங்குன்றம் மலை தங்களுக்கே சொந்தமானது என்ற வழக்கில் மத்திய தொல்லியல் துறைக்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் வீட்டில் அவரது தாயார் தனியாக இருந்தபோது 50 பேர் கொண்ட கும்பல் வீட்டின் கதவை உடைத்து அனைத்து பொருட்களின் மீதும் சாக்கடையையும் மலத்தையும் கொட்டி உள்ளார்கள். இதுபோன்ற கீழ்த்தரமான செயல் மற்றும் தாக்குதல் கண்டனத்திற்கு உரியது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். உலக வங்கி நிதியுதவியுடன் நீலகிரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் உள்ள 3 அணைகளை 177 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்க மின்வாரியம் தீர்மானித்துள்ளது. கடலூர் அருகே கடலில் மிதந்து வந்த மர்ம பொருளை கைப்பற்றி புதுச்சத்திரம் போலீசார், பரங்கிப்பேட்டை மீன்வளத்துறை அதிகாரிகள், கடலூர் கடலோர பாதுகாப்பு படை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த மர்ம பொருளை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது உட்பட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்னக ரயில்வே ஊழியர்கள் சங்கத்தினர் சென்னை எழும்பூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய சுங்க கட்டண கொள்கையை மத்திய அரசு அறிவிக்கும் வரை சுங்க கட்டண உயர்வு அறிவிப்பை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நம் உரிமைகளை மீட்டெடுத்திட நியாயமான தொகுதி மறுவரையறையை பெற்றிட தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகளின் எம்பிக்களை அழைத்துச் சென்று பிரதமர் மோடியை சந்திக்க இருக்கிறோம் என முதல்வர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து காலியாக உள்ள 8 பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சிபிஐயால் கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலகக் கோரி புதுச்சேரி சட்டப்பேரவையில் காங்கிரஸ், திமுக எம்எல்ஏக்கள் தர்ணாவில் ஈடுபட்டதை அடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டார். துரித உணவுகளை சாப்பிட்டால் பசியே இருக்காது, பீட்சா, பர்கர் போன்றவற்றை தொடர்ச்சியாக சாப்பிட்டால் மருத்துவமனைக்கு தான் செல்ல வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் எச்சரித்துள்ளார். சென்னை சென்ட்ரல் ஆவடி இடையே இயக்கப்படும் மின்சார ரயில் சேவையை திருவள்ளுவர் வரை நீட்டிப்பது இப்போது சாத்தியமில்லை என்று ரயில்வே நிர்வாகம் பதிலளித்துள்ளது. சென்னை மாநகராட்சியின் கழிவறை ஒப்பந்த ஊழல் வெளிச்சத்திற்கு வரும் என்று பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் தெரிவித்துள்ளார். ESI மருத்துவமனையில் பணிபுரியும் பயிற்சி மருத்துவர் மீதான தாக்குதலுக்கு தமிழ்நாடு மருத்துவ அலுவலர்கள் சங்க பொதுச் செயலாளர் அகிலன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்களுக்கான ரம்ஜான் பண்டிகை வரும் 31ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை ஒட்டி கூட்ட நெரிசலை சமாளிக்க சென்னை, கன்னியாகுமரி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. அதன்படி தாம்பரம் கன்னியாகுமரி சிறப்பு ரயில் வரும் 28ஆம் தேதியன்று தாம்பரத்திலிருந்து மாலை 6 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 8 மணிக்கு கன்னியாகுமரி சென்று சேரும். ஈரோடு அருகே ஓடையில் கழிவுநீரை வெளியேற்றிய ஆலையின் மின் இணைப்பை துண்டிக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டுள்ளது. பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் RK ஸ்டீல்ஸ் கழிவு நீரை லாரியில் கொண்டு வந்து ஓடையில் கலந்தது அம்பலமானது. ஆய்வின் அடிப்படையில் ஆலையின் மின் இணைப்பை துண்டிக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டது. 374.95 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 15 மாவட்டங்களில் 21 இடங்களில் தடுப்பணைகள் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி தலைமையில் சென்னையை உலகளவில் முன்மாதிரி நகரமாக மாற்றுவோம் என்று சென்னை மாநகராட்சி நிலைக்குழு தலைவர் தனசேகரன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் அனைத்து கட்சிகளுடன் ஆலோசனை நடைபெற்றது. தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்துவது தொடர்பாக அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தியது. விஜயமங்கலம் அருகே நிதி நிறுவனம் மற்றும் ஏலச்சீட்டு நடத்தி 2 கோடி ரூபாய் வரை மோசடி என போலீசில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனகரத்தினம் என்பவர் முதலீடுகளை பெற்று திரும்ப தராமல் ஏமாற்றிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்தனர். தமிழ்நாட்டில் வரும் நாட்களில் வெப்பநிலை 2 to 3 டிகிரி வரை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் அனுமதி பெறாமல் எந்த கொம்பனாலும் மேகதாதுவில் அணையை கட்ட முடியாது என்று சட்டமன்றத்தில் அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.
மதுரை பிபி குளம் உழவர் சந்தையில் சாயம் ஏற்றப்பட்ட 1200 கிலோ தர்பூசணி பழங்களை அதிகாரிகள் அளித்தனர். தர்பூசணியில் சாயம் ஏற்றிய வியாபாரிகளுக்கு உணவு பாதுகாப்புத் துறையினர் அபராதம் விதித்தனர். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் 200 தொகுதிகளில் உறுதியாக வெற்றி பெறுவோம் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். செம்பரம்பாக்கம் ஏரியில் நீரின் தரத்தை கண்காணிக்க நிகழ்நேர சென்சார் கருவி பொருத்தப்பட்டுள்ளது என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கனிமங்கள் மூலம் 2024-25 ஆண்டில் 1704 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. பிப்ரவரி வரையான காலத்தில் அபராதம் மட்டும் 60 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளது. சட்டத்திற்கு புறம்பாக கனிமங்களை எடுத்துச் சென்ற 3741 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்று சட்டமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரிய மனு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. முன்னதாக வேல் யாத்திரைக்கு அனுமதி கோரி இந்து முன்னணி அமைப்பு தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. மத கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது சேலம் போலீஸ் வழக்கு பதிவு செய்துள்ளது. அண்ணாமலை மற்றும் ராஜா மீது பியூஷ் மனுஷ் என்பவர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலை விவகாரத்தில் மத கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இந்தியாவிலேயே முதல் முறையாக மார்பக புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய் உள்ளிட்ட அனைத்து புற்றுநோய்களையும் கண்டறியும் முழு பரிசோதனை இன்னும் 10 நாட்களில் வருவாய் மாவட்ட அளவில் தொடங்க உள்ளது என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். ரவுடி ஜான் கொலை வழக்கில் கிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த கோகுல சுகவனேஸ்வரன் என்பவர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இவ்வழக்கில் 3 பேரை துப்பாக்கிச்சூடு நடத்தியும் ஒருவரை உணவகத்திலும் போலீசார் கைது செய்தனர். 2 பேர் ஏற்கனவே நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்த நிலையில் மேலும் ஒருவர் சரணடைந்தார். சீர்மரபினர் சமூகத்தினருக்கு ஒற்றை சான்றிதழ் தரும் நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். தென் மாவட்டங்களில் சீர்மரபினர் மத்திய மாநில அரசின் திட்டங்களை பெற ஒற்றை சான்றிதழ் தரப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அரசு அளித்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு புரிதல் இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பை திமுக மட்டும் எதிர்க்கவில்லை, பாதிக்கப்படும் அனைத்து மாநிலங்களும் எதிர்க்கின்றன என தெரிவித்தார். சென்னை வங்கிகளில் 2.50 கோடி ரூபாய் வரை தனிநபர் கடன் வாங்கி மோசடி செய்த ஆந்திர கும்பலைச் சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். வங்கிகளில் வேலை செய்பவர்களுடன் கூட்டு சேர்ந்து ஐடி ஊழியர்கள், கூலி தொழிலாளி என கூறி தனிநபர் கடன் வாங்கியுள்ளனர். ஆந்திராவைச் சேர்ந்த ஏகாம்பரம், கங்கராஜ், கிருஷ்ணமூர்த்தி குமார் ஆகியோர் வங்கிகளில் கடன் வாங்கி மோசடி செய்தனர். ஊட்டியில் புதிதாக 146.23 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் ஏப்ரல் 6ஆம் தேதி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார் என மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் வரும் ஜூலை 16ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெறும் என சட்டமன்றத்தில் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். திருப்பரங்குன்றத்தில் ரோப் கார் சேவை அமைக்கும் பணி இந்த ஆண்டு இறுதியில் தொடங்கும் என அமைச்சர் தெரிவித்தார். ஸ்டாண்ட் அப் காமெடியன் குணால் கம்ரா எந்த தவறும் செய்யவில்லை என்று உத்தவ் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். கட்டுக்கட்டாக பணம் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கான நீதித்துறை பணிகள் நிறுத்தி வைக்கப்படுவதாக டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முஸ்லிம்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்குவதற்கு ஏற்ப அரசமைப்பில் திருத்தம் கொண்டுவரப்படும் என்று நான் கூறியதாக பாஜக கூறுவதில் உண்மை இல்லை என்று டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவை அவமதித்த நகைச்சுவை நடிகர் குணால் கம்ரா மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். வளமான பாரம்பரியம் மற்றும் தொன்மையான கலாச்சாரம் என்பதால் உலகில் சுமூக சூழலை உருவாக்கும் அனுபவ ஞானம் இந்தியாவுக்கு இருக்கிறது என்று ஆர்எஸ்எஸ் தெரிவித்துள்ளது. ஆர்எஸ்எஸ் கைகளில் கல்வி முறை இருந்தால் இந்த நாடு அழிந்துவிடும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஆர்எஸ்எஸ்ஸால் பரிந்துரை செய்யப்பட்டவர்கள்தான் இப்போது இந்தியா முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களாக உள்ளனர். எனது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்தில் ஏதேனும் தவறு நடந்திருந்தாலோ அல்லது ஒப்பந்ததாரர் யாராவது முறைகேடுகளில் ஈடுபட்டிருப்பது கண்டறியப்பட்டாலோ அதனை ஊடகங்கள் வெளிப்படுத்துங்கள். முறைகேட்டில் ஈடுபடும் நபர்களை அடையாளம் கண்டால் அவர்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார்.
கேரளாவின் காசர்கோடு அருகே ஜூஸில் மது கலந்து கொடுத்து மயக்கி இளம்பெண்ணை ஆபாச வீடியோ எடுத்த முகமது ஜாஸ்மினை போலீசார் கைது செய்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மாத ஊதியம் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1,24,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என நாடாளுமன்ற விவகாரத்துறை அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளும் நாட்களுக்கு அளிக்கப்படும் சம்பளம் 2,000 ரூபாயிலிருந்து 2,500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் இரும்பு பாலம் சரிந்து விபத்துக்குள்ளானதில் சென்னை உட்பட 40க்கும் மேற்பட்ட ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் குறைந்தது 25 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் 15 ரயில்கள் பகுதியளவு ரத்து செய்யப்பட்டன. பொது அமைதி, மத நல்லிணக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த ஒரு போராட்டத்திற்கும் அனுமதி தரக்கூடாது என திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான வழக்கில் காவல்துறைக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையனின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. ஆங்கிலேயர்கள் நடத்திய ஆட்சியை விட பாஜக நடத்தும் ஆட்சி கொடூரமாக இருப்பதாக டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடும் விமர்சனம். 2025 அயோத்தி ராமர் கோவில் கட்டுமானம் முழுமையாக நிறைவடையும். துளசிதாசரின் சிலை பக்தர்கள் தரிசனத்திற்காக ஏப்ரல் மாதம் திறக்கப்படும். கோவில் வளாகத்திற்குள் இன்னும் 20,000 கன அடி கற்களை பதிக்க வேண்டியுள்ளது என்று ராமர் கோவில் நிரிபேந்திரா மிஸ்ரா தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் அரசு ஒப்பந்தங்களில் இஸ்லாமியர்களுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கியதற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் JB நட்டா கண்டனம் தெரிவித்துள்ளார்.